ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீரிஸோட எபிசோடு தேர்ட் பிரேக் வந்து அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆகும். பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கும். அதில் இந்த எபிசோட் பிரேக் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே போன எபிசோட் எங்கேயாச்சும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் நம்ம நார்மல் ஸ்பைடர்மேன் ஆக்சுவலி தெரிஞ்சிருக்குல்ல, இவன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படி. ஸோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீ தானே ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மட்டும் அதே ஓடிக்கிட்டு இருக்கு. நீக்கோ வந்துட்டு நீ தாண்டா இப்போ அப்படின்னு சொல்லும் போது கூட நீ வந்துட்டு என்னது நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி அவர் காதில் விழுந்துட்டு இருக்கோம். அதில் அவர் அதே நினைப்பில் இருந்துகிட்டு இருக்காப்புல. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிக்கோட இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு நீ நார்மல்ஸோட கம்பெனிக்கு போகிற இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இருந்தாலும் உன் மூளையவே உறிஞ்சி எடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களை எச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா வேறு ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஆகாதுப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருப்பான். ஸோ இப்போ நைட்டு டின்னருக்காக இதை பற்றி பேசணுன்றதுக்காக நம்ம நார்மல் ஹஸ்பான் ஆக்சுவலி பீட்டர் பார்க்கற தனியாக கூப்பிட்டுருக்காப்புல. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாரு. ரெஸ்டாரண்ட்டோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஈடன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு பீட்டர் பார்க்கர் கூட பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட் மொத்தத்தையும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பாங்க. ஷோ ஆஃப் பண்ணுறாப்புல, பணக்காரன்ற ஷோ ஆஃப். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணக்கார இப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம அயன்மேனு ப்ரூஸ் வேன்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த கார் நிறுத்தின சேம் ஃபுட்டேஜ் இங்கே ஒரு ஃபோனில் காட்டிக்கிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி நம்ம அயன்மேன் காட்டினார்ல அதே மாதிரியான ஃபுட்டேஜ் தான் அதை அப்படி இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றேன் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு தண்ணி கொடுத்தா போதும் அப்படி சொல்லும்போது கூச்சப்படாதரா நான் செலவு பண்ணுறேன் நீ வாங்கி சாப்பிடு அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கி அமுக்கிக்கிட்டே இருக்காருங்க. செம்ம கொலப்பசியில் இருந்திருப்பார் போட்டிருக்கு. அப்சர்ட்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை செய்கிறாரு. கொலப்பசி எடுக்கு தானே செய்யும். ஸோ அவ்வளோ பசியில் இருந்துட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ நல்லா சாப்பிட்டு ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாரா நார்மல் ஹஸ்பான் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹாரி ஹாஸ்பான் அன்றைக்கி அவர் காப்பாற்றினார்ல இப்போ தான் தெரிய வருது அது ஹாரி ஹாஸ்பான் அப்படின்னு சொல்லி பீட்டர் பார்க்கருக்கு. ஸோ நீ என் பையனை தான் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்தே வந்துட்டு நான் ஸ்பைடர்மேன் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வெப் ஷூட்டர் டிசைனை நான் பார்த்தேன். இது யாரோ புத்திசாலி தான் கிரியேட் பண்ணியிருப்பான். இருக்கிற அத்தனை புத்திசாலியுமே ஆஸ்கார்ப்பில் இருக்கும்போது இது யார் கிரியேட் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக நீங்கள் 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஸ்பைடர்மேனுக்கு அசிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களை என் கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சேன். ஆனால் நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நீயே ஸ்பைடர்மேனாக இருப்பான்னு நான் நினைக்கலடா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நான் நிறைய ஆஃபர் பண்ணுறேன். அண்ட் உனக்கு நான் சூட்டு ஒன்று புதுசாக தைச்சி கொடுக்குறேன். சூட்டில் என்ன வைக்கலாம்? நைட் விஷன் காகல்ஸ் வைக்கலாமா, ஸ்கேனர் வைக்கலாமா, ட்ரோன் வைக்கலாமா, அது கொஞ்சம் ஓவராக இருக்கோ ஆனாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. எக்ஸாக்ட்லி இது நம்ம ஸ்டார்க்கோட பிளான் தான். அதே பிளான் தான் இந்த இடத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த அளவுக்கு ஓவர் எக்ஸாக்டாக பேச அது நம்ம பீட்டர் பார்க்க கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. இல்லைங்க சார் நான் வந்துட்டு தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நானே வந்துட்டு இதெல்லாம் சிம்பிளாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் என்ன யாராவது பிடிக்காதவங்க வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்களையோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களையோ ஹர்ட் பண்ணால் அது எனக்கு தான் வருத்தமாக இருக்கும். அதனால் நான் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஏன் எனக்கு புரியுது நீ சொல்கிறது புரியுது பீட்டர் பார்க்கர், ஆனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாவது நான் அவனுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு $1000 பார்த்தீங்கன்னா ஒரு செக் எழுதி கொடுக்குறாப்புல. அண்ட் அந்த செக்கோட வீட்டுக்கு போகும்போது தான் தெரிய வருது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாடகை பே பண்ண வேண்டியது ரெண்ட்டுக்கு அந்நியாரம் வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்டுமே வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து சேல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பென் பார்க்கரோட அந்த ஒரு கேமராவும் அந்த இடத்துல இருக்கிறத கவனிக்கிறாங்க. அண்ட் அவங்க சின்ன வருத்தத்தில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டேரெக்டாக இப்போ ஸ்கூலில் காட்டும்போது நீக்க சொல்கிறேன் இது நார்மல் ஹஸ்பான் கூட நீ பேசுகிறேன் அந்த ஆள் யார் என்னன்னு கூட தெரியாது, உன்னை விட்டா ஒரேடியாக அடிச்சு முடிச்சு வாயில போட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி எகைன் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் பேரலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் ஜேம்ஸ் அண்ட் மரியா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் தான் ஸ்பீட் டீமன் அண்ட் அவ பேர் டெராண்டோலா. காமிக்கில் இவங்க 2 பேருமே ஒன் ஆஃப் தி வில்லன் கேரக்டர்ஸ் தான். அண்ட் பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டியில் போய் பணத்தை போடுன்னு சொல்ல குப்பத்தொட்டியில் இந்த பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு குப்பத்தொட்டி பாட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் கீழே அந்த கேஜெட்கான பாக்ஸுமே இருக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கான அந்த ஒரு கேஜெட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. காமிக்கிலுமே இவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் தி வில்லன்ஸாக தான் இருப்பாங்க. ஐ திங்க் பெரிய வில்லன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு சாதாரண வில்லன்ஸ் தான். அண்ட் அகைன் இந்த பக்கம் வந்தால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு வந்துட்டு லானி ட்ரீட் கொடுப்பார்ல ப்ராக்டிகல் பாஸ் ஆனதுக்காக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்டு வேலை செய்யாது. ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் மட்டும் எடுத்துருந்து உட்காந்துருப்பாப்ல. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர்லை வந்துட்டு ஆக்சுவலி யாராலுமே ஸ்விம்மிங் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. பேர்ல் வந்துட்டு ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாட்டர் பெண்டிங் பவர் இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான். வாட்டர் அவளால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு வகை ரேடியேஷன் மூலமாக உடம்பு அஃபெக்ட் ஆக அது மூலமாக அவரால் வாட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும் பவரக்கமாக காட்டியிருக்காங்க. பட் இங்கே அதை பற்றி பெருசாக பேசலை. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம லானிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அந்த பக்கம் அவங்க அம்மா தான் பேசியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பும்போது அவங்களோட அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து நீக்கோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ இப்போ லானி டேரெக்டாக வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டு வாசலில் போலீஸ் நிற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா உள்ள அம்மாயிட்டு கேட்கும்போது தான் தெரியுது ட்ரே வந்துட்டு ஆக்சுவலி 110 கேங்குன்ற ஒரு ரவுடி கும்பலோட சேர்த்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த பசங்களை சுற்றிட்டு இருக்கும்போது தான் அவனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த போலீஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ட்ரேன்ற அந்த தம்பிகிட்ட கேட்கறதுக்காக லானி அவன் ரூமுக்கே போகிறான். பார்த்தா பயபுள்ள ஜன்னல் வழியாசிக்கே போயிட்டு இருக்காங்க வேணி வச்சு. இப்போ கிரிமினல் பயபுள்ளிங்களா இருப்பாங்க போட்டிருக்கெல்லாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ஸ்பைடர் இந்த பக்கம் பென் பார்க்கரோட அந்த ஒரு கேமரா எடுத்து பழைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல.
அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு நகை கடையை திருடுறதுக்காக போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர் மேனை ஓவர் பவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்பைடர் மேன் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் மாதிரி ஆட்கள் அண்ட் மக்களை காப்பாற்றுற வேலையில் தான் ஈடுபட்டிருப்பாரு. இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆட்கள் கூட பெருசாக ஸ்பைடர் மேன் சண்டை போட்டது கிடையாது. அதனால் கொஞ்சம் அடி வாங்கி ஒரு சில நேரம் படுத்துருவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கார் மேலே அடித்து படுத்துட்டு இருக்கும்போது நான் செத்துட்டேன்னா கடவுளே நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசும்போது நான் கடவுள் இல்லடா நான் நார்மல் ஸ்பைடர் பேசுகிறேன் நான் தானே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு ஸ்கேனரை ஹேக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. பட் என்னன்னு கேட்கும்போது தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டெஸ்க் கை மாதிரி நம்ம நெட்லீட்ஸ் மாதிரி அந்த பக்கம் இவருக்கு இங்கே நார்மல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவனுக்கு யூஸ் பண்ணுற அந்த கேஜெட்ஸ் வந்துட்டு புதுசாக தான் இருக்குது. அவனுக்கு அது இப்போ தான் யூஸ் பண்ண கற்றுக்கிறானுங்க. அவனுங்களுக்கு இது ஃபெமிலியரைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இதே அவனுங்களுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணலான்னு என்ன பண்ணுறாப்புலன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா அவன் பக்கம் திருப்பி வர வச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா வெப்பை வச்சு அவனை காலை தட்டி விட்டு உழ வச்சிட்றாப்புல. உழ வச்சு மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேத்தையுமே சேர்த்து வெப் பண்ணி அவங்க 2 பேரும் மிஷின் மால் ஃபங்க்ஷனாக பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் சுற்றிக்கிற காரி இதெல்லாம் அடிச்சு கொண்டாந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து விட்றானுங்க. விழுந்து அந்த இடத்துலையுமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. நார்மல் பண்ணிட்டு தேங்க்ஸ் பண்ணுறாரு உங்கள் ஹெல்ப்புக்குண்டு. அண்ட் அந்த மிஷினில் இருக்கிற அந்த லோகோவை இப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஆக்டோபஸோட லோகோ தான். இது நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆஸ்மானுக்கு தெரியும். ஏன்னா டாக்டர் ஆக்டோபஸ் அவரை சேர்ந்து வேலை செஞ்சவங்க தானே, இது அவருக்கு தெரியும். பட் தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டி இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி, உங்கள் ஆஃபரை நான் ஏற்றுக்கிறேன், நான் உங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மான் கூட பீட்டர் பார்க்கர் கை கொடுக்குற அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த 110 கேங் லீடர் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லானி கை கொடுக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னடா நடந்துச்சுன்னு பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலி அவன் தம்பி ட்ரேவை தேடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லானி போயிருக்கான். அந்த இடத்துல வந்துட்டு என்னடா எங்கள் இடத்துக்கு வந்து யானுங்களை கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். அவனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பிக் டானவன் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் ஆக்சுவலி பெஞ்சமின் டானவன் ஒரு கேரக்டர் இருக்குது, அதை தான் இங்கே பிக் டானவன் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு லானி என் இடத்துக்கு வந்து என் பையனே கூட்டு போகிற அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லும்போது இவன் என் தம்பிங்க அதெல்லாம் தெரியாது இங்கே இருக்கணும்னு சொல்லும்போது சரி இவனை விட்டுருங்க என்ன வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி லானிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேங்கோட ஜாயின் பண்ணுறான். ஸோ நீ எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருப்ப நீ இருறா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ லானி இந்த கேங்கோடு இருந்துகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்காக பார்த்தீங்கன்னா இவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் நம்ம பீட்டர் பார்க்கரோட அந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேஸும் இந்த பக்கம் லானி லிங்கனோட அந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபேஸும் ஆரம்பிக்க போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுக்கு கீழே இந்த டாம் ஸ்டோன்ன்ற வில்லன் நம்ம லானி லிங்கன் தான் டாம் ஸ்டோனாக ஆக போகிறான். அந்த டாம் ஸ்டோன்ன்ற வில்லனுக்கு கீழே தான் காமிக்கில் ஆக்சுவலி பெஞ்சமின் டானவன் வேலை செய்வான். பாசிபிளி பார்த்தீங்கன்னா லானி லிங்கன் அவனே ஓவர் கம் பண்ணி அவனே கீழே வேலை செய்து வைக்கலாம் சொல்ல முடியாது. இப்போ 2 பேரோட லைஃப்பும் எப்படி அந்த கான்ட்ராஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம காட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொன்னது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.